அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். முதல்வர் விஜய் அவசர ஆலோசனை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பேருந்துகள்லயும் பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துறது தொடர்பா போக்குவரத்து கழகங்கள் வாரியா விரிவான அறிக்கைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள் இப்போ தீவிரமா தொடங்கியிருக்கு. தமிழக போக்குவரத்து துறையோட கீழ இப்போ மொத்தமா 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருது. இதன் மூலமா ஒட்டுமொத்தமா 21,527 பேருந்துகள் மாநிலம் முழுக்க இயக்கப்பட்டு வருது. முன்னாடியே நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்போ தமிழக வெற்றிக் கழகத்தோட தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகள்லயும் கட்டணமில்லா இலவச பயண திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற முக்கியமான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நோக்கத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் போன 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்துல உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்தினாரு. இந்த ஆலோசனை கூட்டத்துல போக்குவரத்து துறை அதிகாரிகள் அப்புறம் நிதித்துறை அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. எல்லா வகையான பேருந்துகள்லயும், அதாவது சாதாரண பேருந்துகள் மட்டும் இல்லாம எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் அப்புறம் தொலைதூர பேருந்துகள் உட்பட இந்த திட்டத்தை எப்படி திறம்பட செயல்படுத்துறது அப்படிங்கறத பத்தி விரிவா விவாதிக்கப்பட்டுச்சு. இந்த கூட்டத்துக்கு அடுத்தே இப்போ ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் அவங்களுக்கு உட்பட்ட பேருந்துகள் அப்புறம் நிதி தேவைகள் பத்தி தனித்தனியா அறிக்கைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள்ல களமிறங்கியிருக்காங்க. இத பத்தி அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தரப்புல சில முக்கிய தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. அரசு பேருந்துகள்ல பயணிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயணிகள்ல சுமார் 62% இருந்து 64% வரைக்கும் பெண் பயணிகள் தான் இருக்காங்க. இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நகர பேருந்துகளுக்கான இலவச பயண திட்டத்துக்காக போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு தரப்புல இருந்து மாசம்தோறும் சராசரியா 16 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருது. இப்போ இந்த திட்டத்தை எக்ஸ்பிரஸ் அப்புறம் எல்லா பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்துறப்போ அரசுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் நிதிச்சுமை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி அதிகாரிகள் கணக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தை தடையில்லாம நடத்த போக்குவரத்து கழகங்களுக்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் மானிய தொகை எவ்வளவு அப்படிங்கறத பத்தியும், இழப்பீடுகளை ஈடு செய்ய வருவாயை பெருக்குவதற்கான மாற்று வழிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் தீவிரமா ஆராயப்பட்டு வருது. இப்போ மாவட்ட அப்புறம் மண்டல வாரியா தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த விரிவான புள்ளி விவர அறிக்கைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்திலேயே தமிழக அரசு கிட்ட சமர்ப்பிக்கப்பட போகுது. போக்குவரத்து கழகங்களோட நிதி நிலைமை அப்புறம் தேவைகளை முழுமையா ஆய்வு செஞ்ச பின்னாடி இந்த வெற்றி பயணம் இந்த திட்டத்துக்கான முழுமையான அப்புறம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போற நிலையில மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வெளியாகும் அப்படின்னும் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்குது. இது மூலமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் அப்புறம் பணிக்கு போகக்கூடிய மகளிர் ரொம்ப பெரிய பயனடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.